இறுக்கி பிடிக்கும் சிபிஐ, வெளிவராத ஜனநாயகன், ஒரு கட்சியும் சேராத கூட்டணி என ஒரு முக்கோண சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் விஜய். இதிலிருந்து தப்பிக்க அவருக்கு இருக்கும் ஒரே வழி மோடி அரசின் தயவு. பவன் கல்யாணை விஜய் தான் தொடர்பு கொண்டாரே ஒழிய விஜயை பவன் தொடர்பு கொள்ளவில்லை. விஜய்க்குத்தான் அதிமுக கூட்டணி தேவைப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்கு விஜய் தேவைப்படவில்லை. எடப்பாடியாரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழக என்டிஏவுக்குள் விஜயால் நுழைய முடியும். விஜய் வரலைனா என்டிஏவுக்கு வெற்றி, விஜய் வந்தால் ஸ்வீப். ஆனால் விஜய்க்கு என்ன அப்படின்னா, என்டிஏவோட வந்தால் மட்டுமே விஜய்க்கு வெற்றி, வரவில்லை என்றால் விஜய்க்கு ஜீரோ. விஜய்க்கு இருக்கும் முதல் எதிரிகள் அவரை சுற்றி இருக்கும் சுயநலம் மிக்க மதசார்பு மதியுரைஞர்கள் தான். என்டிஏவுக்குள்ள விஜய் வந்தால் தாவேகாவுக்குள் வந்திருக்கும் செங்கோட்டையன் எடப்பாடியார் முதல்வராவதற்காக அரும்பாடுபட வேண்டியிருக்கும். இதுதான் நகைமுரண்கிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தாவேகா தலைவர் விஜயுடன் ஆந்திர துணை முதல்வரும் தெலுங்கு பவர் ஸ்டாருமான பவன் கல்யாண் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்கிற செய்தி கடந்த சில நாட்களாக வைரலாகி வருகிறது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஆந்திரத்தில் பவன் கல்யாண் போல இங்கு விஜய், அங்கு சந்திரபாபு நாயுடு போல இங்கு எடப்பாடியார், இப்படி ஒரு வியூகம் அமையக்கூடும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போது அதே கோணத்தில் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அங்கே பவன் கல்யாண், இங்கே விஜய், அங்கே சந்திரபாபு நாயுடு, இங்கே எடப்பாடி பழனிசாமி, இப்படி ஒரு ஃபார்முலா டெவலப் ஆவதற்கு இப்போதும் வாய்ப்பு உண்டு. தகவல்களின் உண்மை தன்மையை பார்ப்போம். பவன் கல்யாணுடன் தொடர்பில் இருந்து வருகிறவன் என்கிற முறையில் சில விஷயங்களை என்னால் உறுதியாக கூற முடியும். கரூர் துயர சம்பவம் நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முன் விஜயுடன் பவன் கல்யாண் பேசிக் கொண்டிருந்தார். அதனை அப்போதே வெளியான வீடியோ ஒன்றில் நான் பதிவிட்டிருந்தேன். தெலுங்கு திரைப்பட உலகின் பவர் ஸ்டாரான ஜனசேனா கட்சியினுடைய தலைவரான ஆந்திர பிரதேசனுடைய துணை முதல்வரான பவன் கல்யாண் இந்தியாவுக்குள் விஜய் வருவதற்கு முக்கியமாக செயலாற்றி இருக்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் விஜயின் எதிர்பார்ப்பு காங்கிரஸாக இருந்தது. தன் பக்கம் காங்கிரஸ் வரும் என்று இலவு காத்த கிளியாக காத்துக் கொண்டிருந்தார் விஜய். எனவே பவன் கல்யாணுக்கு பிடி கொடுக்காமல் இருந்தார். அதற்கு பிறகு பவன் கல்யாண் தன் முயற்சிகளை நிறுத்தி கொண்டு விட்டார். தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்வது உறுதி செய்யப்பட்டு விட்டதால் காங்கிரஸை நம்பிய விஜய் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். அவருடன் கூட்டணி வைக்க சிறிய கட்சிகள் கூட தயாராக இல்லை. தன்னுடன் கூட்டணி வைக்க ஒரு கட்சி கூட முன்வராத நிலையில் தேர்தலை எதிர்கொள்வது தற்கொலைக்கு சமமானது என்பதை உணர்ந்த விஜய் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணை தொடர்பு கொண்டார். இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும். இம்முறை பவன் கல்யாணை விஜய் தான் தொடர்பு கொண்டாரே ஒழிய விஜயை பவன் தொடர்பு கொள்ளவில்லை. அதிலிருந்து பவனுக்கும் விஜய்க்குமான உரையாடல் தொடங்கியது. இதற்கிடையில் சென்னையில் நடைபெற்ற தன்னுடைய சகோதரர் இல்ல திருமணத்துக்கு வந்திருந்தார் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. அதே நிகழ்வுக்கு வந்திருந்த விஜயிடம், நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது மாநில கட்சி, எதற்காக மத்திய அரசை பகைத்துக் கொள்ளுகிறீர்கள்? தற்போதைய சிபிஐ வழக்கு அதனால் ஏற்பட்டதாக இருக்கலாம், கொஞ்சம் சாணக்கியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறியிருக்கிறார். பவன் கல்யாணுடனான உரையாடல், ஜெகன்மோகன் ரெட்டி தந்த அறிவுரை ஆகியன விஜயை சிந்திக்க வைத்தன. மேலும் வெளியே வர முடியாத பத்ம வியூகத்தில் தற்போது சிக்கி இருக்கிறார் விஜய். இறுக்கி பிடிக்கும் சிபிஐ, வெளிவராத ஜனநாயகன், ஒரு கட்சியும் சேராத கூட்டணி என ஒரு முக்கோண சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் விஜய். இதிலிருந்து தப்பிக்க அவருக்கு இருக்கும் ஒரே வழி மோடி அரசின் தயவு. எனவே விஜய்க்கு மோடி அரசின் உதவி தேவைப்படுகிறது. இதற்கு மத்தியில் தமிழக என்டிஏ சார்பில் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்தால் எடுக்கப்பட்ட சர்வேயில் அதிமுக கூட்டணி 133 முதல் 160 தொகுதிகள் வரை தமிழகத்தில் வெல்லும் என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே விஜய் இல்லாமலேயே அதிமுக கூட்டணி வெல்லும், விஜய் வந்தால் ஸ்வீப் ஆகும். அதே நேரம் அதிமுக கூட்டணிக்குள் வராமல் விஜய் நின்றால் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது. கூட்டணிக்குள் வந்தால் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் விஜய் ஜெயிக்கலாம். இதிலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். விஜய்க்குத்தான் அதிமுக கூட்டணி தேவைப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்கு விஜய் தேவைப்படவில்லை. விஜய் இல்லாமலேயே அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், இது உறுதி.
அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வருகிறார் என்றால் அவருக்கு எத்தனை சீட் தரப்படும்? விஜய் முதல்வர் வேட்பாளர் என்று அவரது கட்சி அறிவித்துள்ளது. அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வந்தால் யார் முதல்வர் வேட்பாளர்? இது போன்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. முதலில் விஜய்க்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதை பார்ப்போம். அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வந்தால் 50 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று மீடியாக்கள் கூறுகின்றன. ஆனால் 35 தொகுதிகள் தான் தரப்படும் என்று மிக முக்கிய தலைவர் ஒருவர் என்னிடம் கூறினார். தமிழக என்டிஏவுக்குள் விஜய் வந்தால் யார் முதல்வர் வேட்பாளர் என்கிற கேள்வியை பார்ப்போம். தவேக நிறைவேற்றிய தீர்மானம் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறுகிறது. அது விஜயின் தலைமையை ஏற்று தவேகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு உண்டானதாகும். ஆனால் விஜயே தன்னுடன் கூட்டணி வைக்க எவரும் இல்லை என்று அவரே இன்னொரு கூட்டணிக்குள் வரும்போது அந்த இன்னொரு கூட்டணியின் தலைமை என்ன கூறுகிறதோ அதற்கு கட்டுப்பட்டாக வேண்டும். அந்த கூட்டணியின் மற்ற கட்சிகளைப் போலத்தான் தவேக கருதப்படும். எனவே தமிழக என்டிஏவுக்குள் விஜய் வந்தாலும் எடப்பாடியார் தான் முதல்வர் வேட்பாளர். அதில் மாற்றமில்லை. எடப்பாடியாரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழக என்டிஏவுக்குள் விஜயால் நுழைய முடியும். இல்லை என்றால் வெளியே தனிமரமாக நின்று ஒரு சீட் கூட ஜெயிக்காமல் படுதோல்வி அடைய வேண்டியிருக்கும். அதே நேரம் விஜய்க்கு வேறு ஆப்ஷன் உள்ளது. 10% மேல் விஜய் வாக்குகளை பெறுவார் என்று நம்பப்படுவதால் துணை முதல்வர் பொறுப்பினை அவர் கேட்கலாம். ஆந்திர மாடலை அவர் சுட்டிக்காட்டலாம். ஆந்திரத்தில் துணை முதல்வர் பொறுப்பினை பவன் கல்யாணுக்கு சந்திரபாபு நாயுடு தந்தது போல தனக்கு துணை முதல்வர் பொறுப்பினை எடப்பாடியார் தர வேண்டும் என விஜய் கோரிக்கை விடுக்கலாம். அதுவும் பரிசீலிக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆந்திர மாடலில் ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மலரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆந்திர மாடலில் ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையலாம். இப்போது அதற்கான முயற்சிகள் தீவிரமடைந்து வருகின்றன. விஜய்க்கு இருக்கும் முதல் எதிரிகள் அவரை சுற்றி இருக்கும் சுயநலம் மிக்க மதசார்பு மதியுரைஞர்கள் தான். அவர்களது அறிவுரைகளால் தான் விஜய் இத்தனை சிக்கலில் மாட்டிக்கொண்டார். இப்போதும் தமிழக என்டிஏவுக்குள் விஜய் வருவதை அந்த மதசார்பு சக்திகள் தடுக்க முயற்சி செய்யும். மதசார்பு மதியுரைஞர்களை புறக்கணித்து அவர்களை விட்டு வெளியே வர விஜய் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வருவது சாத்தியமாகும். அது விஜய்க்கும் அதிமுக தலைமையிலான தமிழக என்டிஏவுக்கும் ஒரு இமாலய வெற்றியை பெற்றுத்தரும். தமிழக என்டிஏவுக்குள் விஜய் வந்தால் விஜயினுடைய எல்லா வாக்குகளும் என்டிஏவுக்கு வந்து விடுமா? ஒரு நல்ல கேள்வி. அதாவது விஜயோட வரக்கூடிய வாக்குகள் அப்படின்னா எது அப்படிங்கிறத பார்ப்போம். விஜயுடைய கோர் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் வாக்குகள். இரண்டாவது டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளில் ஒரு பகுதி. மூன்றாவது சிறுபான்மையினருடைய வாக்குகள். நாலாவது பட்டியல் சமூகத்தை இளைஞர்களுடைய வாக்குகள். அப்புறம் பெண்களுடைய வாக்குகள். பெண்கள்ல 18 40 வயசுக்கு உட்பட்ட பெண்களுடைய வாக்குகள். இந்த வாக்குகள்லாம் விஜயோட சேர்ந்து என்டிஏவுக்குள்ள வரும். இதுல பிஜேபியும் இடம்பெற்றிருக்கக்கூடிய என்டிஏவுக்குள் விஜய் வருகிறார் என்கிற காரணத்தினால் விஜயை விட்டு வெளியேறக்கூடிய வாக்குகள் எதுவா இருக்கும்னா இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் மட்டும் இருக்கும். அவங்க இப்போ வரைக்கும் விஜயோட போகணும்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. விஜய் என்டிஏவுக்குள்ள வராரு, பிஜேபியோட ஒற்றார் அப்படின்னு தெரிஞ்சதும் திரும்ப அந்த சிறுபான்மை வாக்குகள் அப்படியே டிஎம்கே நோக்கி நகரலாம். ஆனால் அந்த சிறுபான்மையினர் அந்த வாக்குகள் தவிர மற்ற எல்லா வாக்குகளும் விஜயோட அப்படியே என்டிஏவுக்குள்ள வரும். இதை ரொம்ப மினிமமா விஜயோட எத்தனை ஓட்டு வரும் அப்படின்னு பார்த்தால் கூட மினிமம் 10% ஓட்ஸ் அவர் மூலமாக என்டிஏவுக்குள் வரும். சாலிடா 10% வரும். அதுக்கு குறையாதுங்கிறது என் கணக்கு. அதாவது பல தேர்தல்களில் வெறும் 1% ஓட்டே பெரும் ஸ்விங்கை உருவாகும். இப்போ 2016 தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு கலைஞர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தது என்ன அப்படின்னா 1% வாக்குகளில் நாங்கள் ஆட்சியை கோட்டை விட்டோம் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ ஒரே 1% டிஃபரன்ஸ்ல ஏடிஎம்கே ஆட்சியை பிடித்தது. டிஎம்கே கூட்டணி ஆட்சியை கோட்டை விட்டது. அப்படிங்கிறப்ப விஜயோட 10% ஓட்டு உள்ள வருதுன்னா அது ஒரு பெரும் ஸ்வீப்பை கொண்டு ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி அப்படியே அலை மாதிரி அடிச்சுட்டு போயிடும்.
அப்போ எடப்பாடியார் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காருல்ல 210 தொகுதிகளில் ஜெயிப்போம்னு, அது நிரூபிக்கப்படும். எங்களுடைய கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும். அவர் சொன்னது போலவே 210 அதுக்கு மேலேயே தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பு ஏற்படும். இங்க திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். விஜய் வரலேனாலும் என்டிஏ ஜெயிக்கும், மெஜாரிட்டியை பெறும், இது உறுதி. சோ விஜய் வரலைனா என்டிஏவுக்கு வெற்றி, விஜய் வந்தால் ஸ்வீப், இதுதான் கணக்கு. ஆனால் விஜய்க்கு என்ன அப்படின்னா, என்டிஏவோட வந்தால் மட்டுமே விஜய்க்கு வெற்றி, வரவில்லை என்றால் விஜய்க்கு 0. உண்மையிலேயே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பது விஜய் தான். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், விஜய்க்குத்தான் என்டிஏ தேவைப்படுகிறது ஒழிய என்டிஏவுக்கு விஜய் தேவைப்படவில்லை. விஜய்க்காக என்டிஏ காத்திருக்கவில்லை. இப்போ அதுவும் காங்கிரஸ் டோட்டலா டாட்டா காட்டி டிஎம்கேட ஐக்கியமாயிட்ட சூழ்நிலையில இப்ப விஜய்க்கு வேற ஆப்ஷனே இல்லை. அதனால என்டிஏ காலில் விழுந்தாக வேண்டும், வேற வழியே இல்லை. அப்படின்னா தான் அவருடைய அரசியல் கனவுல ஒரு பகுதியவாது கொண்டு செலுத்த முடியும். நான் முன்னாலேயே சொல்லி இருக்கிற மாதிரி விஜய்க்கு எவ்வளவு கனவுகள் உண்டோ அதை காட்டிலும் அதிக கனவுகளை அவரது ரசிகர்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார். அப்படிங்கிறப்போ பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்ச மாதிரியாவது ஒரு தோற்றம் இருக்கணும். ஒரு முதல்வருக்கு பதில் அட்லீஸ்ட் துணை முதல்வராது இவர் ஆனார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லாம இவர் 0 ஆனார்னா, திரையில நேற்றைக்கு வரைக்கும் ஹீரோவாக பார்த்த ரசிகர்கள் திடீர் அரசியல் அவர் 0 பார்த்தார்கள் என்றால் ரசிகர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? விஜய்க்கு என்ன மனநிலை ஏற்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து படங்கள்ல வெற்றியே கண்டு வந்த விஜய் அவருடைய முதல் அரசியல் பரீட்சையில எடுத்த எடுப்புல 100க்கு 0ங்கிற ஒரு மார்க்கை எடுத்தார்னா என்ன ஆகும்? வெற்றியே கண்டு வந்த ஒரு மனிதருக்கு எடுத்த எடுப்புல ஒரு மாபெரும் தோல்வி ஏற்பட்டார். அது அப்படியே அவரை உலுப்பி எடுத்தது. அதுக்கப்புறம் அவரால் அரசியல் வாழ்க்கையே தொடர முடியாது. ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கலில் விஜய் மாட்டிக்கொள்வார். அரசியல்ங்கிறது சினிமாவில் வர்ற மாதிரி விஷயம் இல்லை. இல்லாட்டி விஜயா ஒரு கற்பனையில இருக்கிறாரே அந்த மாதிரியும் கிடையாது. அவர் கற்பனை செய்தது போல அல்ல அரசியல் அப்படிங்கிறத கரூரில் நடந்த துயர சம்பவம் அவருக்கு காட்டியிருக்கும், சுட்டி காட்டியிருக்கும். அதுல இருந்தே அவர் நிறைய படிப்பினைகளை பெற்றிருப்பார். அரசியல் எவ்வளவு கடினமானது என்பதை உணர்ந்து கொண்டிருப்பார். அரசியல்ல ஒரு நீடித்த வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு சில அளவுகோல்கள் இருக்கின்றன. ஒன்று, அரசியல்வாதி எப்போதுமே யதார்த்தவாதியாக இருக்க வேண்டும், பிராக்மேட்டிக்கா இருக்கும். இரண்டாவது, கலை யதார்த்தத்தை அடிப்படையாக வைத்து முடிவெடுக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் தெரிஞ்சவங்க தான் அரசியல்ல சாதிக்க முடியும். தனக்குள் தானே கட்டிக்கொள்ளுகிற கற்பனை கோட்டைகள், கனவனுடைய அந்த ஜிகினாக்கள், இதை மையமாக வைத்து அர்த்தம் பொருத்தமற்ற விதத்தில் கலை யதார்த்தத்துக்கு புறம்பான முடிவுகளை எடுக்கிறவன் மிக மோசமான முறையில் தோல்வி அடைவான். அது தொடர்கிற பட்சத்துல அந்த விதமான நபர்கள் அரசியலை விட்டே ஓடி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுதான் சிரஞ்சீவிக்கு ஏற்பட்டது. இன்னைக்கு பவனோட விஜய் தொடர்பில் இருக்கிறார். பவன்கிட்ட ஆலோசனை கேட்கிற விஜய் அவருடைய அண்ணன் சிரஞ்சீவிக்கு என்ன நேர்ந்தது என்பதையும் சேர்த்தே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அரசியல்னா என்ன அப்படிங்கிற பாடத்தை படிக்கிறதுக்கு அதெல்லாம் உதவியாக இருக்கும். அண்ணன் சிரஞ்சீவியிடம் இருந்து பாடம் கற்றவர் பவன் கல்யாண். அண்ணனுடைய தோல்விக்கு என்ன காரணம், கட்சியவே அவர் கலைத்ததுக்கு என்ன காரணம்ங்கிறது பவனுக்கு தெரியும். இந்த காரணங்கள்லாம் தெரிந்த நிலையில் தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார். ஸோ சிரஞ்சீவி செய்த தவறுகளை இவர் செய்யல, ஃபுல்லா கரெக்ஷன் போடுறாரு. அதனுடைய பலன் தான் அவர் இன்னைக்கு துணை முதல்வராக ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கார். ஸோ பவனிடமிருந்து விஜய் தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. நான் முன்னால ஒரு வீடியோல பல மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தேன், தயவு செய்து விஜய் பவனிடம் சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன கேட்டா நான் விஜய்க்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுவேன், தயவு செய்து ஒரு தடவை ஹைதராபாத்துக்கு போய் நேர்ல பவன் கல்யாணை சந்திச்சு பேசிட்டு வரும். நான் எப்பவோ போற போக்குல சொன்னது, இன்னைக்கு அவர் பவனிடம் பேசி விஷயங்களை தெரிந்து கொண்டு வருகிறார். சொன்னது பலித்திருக்கிறது. அந்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சி. ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று விஜய் அழைப்பு விடுத்தும் கூட அவர் ஏன் தனிமைப்படுத்தப்பட்டார்? என்ன காரணம்? என்ன காரணம்? விஜய் மேல சிறிய கட்சிகளுக்கு கூட நம்பிக்கை இல்லை. விஜய்க்கு இத்தனைக்கு பெரிய கூட்டம் வருது. கூட்ட நெரிசல்ல சிக்கிய 41 பேர் மாண்டு இருக்கிறார்கள். இவ்வளவுலாம் நடந்து கூட விஜயோட கைகோர்க்கணும் அப்படின்னு சிறிய கட்சிகளுக்கு கூட ஒரு நம்பிக்கை ஏற்படாது. கொஞ்சம் பொறுப்போம், பார்ப்போம். இப்பத்தானே எலெக்ஷனுக்கு வந்திருக்காரு, ரிசல்ட் வரட்டும். அவருக்கு என்ன செல்வாக்குங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம்.
அதுக்கப்புறம் நம்ம அடுத்த தேர்தலில் ஏதாவது முடிவெடுத்துப்போம். இதுதான் சிறிய கட்சிகளுடைய நினைப்பாக இருக்கிறது. சிறிய கட்சிகளுக்கே எப்படி ஒரு நினைப்புனா, பெரிய கட்சிகள் இவ்வளவு நாள் விஜய்க்கு தார் காட்டிட்டு கடைசியில் காங்கிரஸும் பெப்பே அப்படின்னு சொல்லி டாட்டா காட்டிட்டு போனாங்கல்ல, அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. விஜய்க்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் யாருக்கும் தெரியாது, விஜய்க்கே தெரியாது. சும்மா ஆளாளுக்கு சொல்றது தான். இதை நம்பி கூட்டணி வச்சு கையை சுட்டுக்க முடியுமா? இதுதான் எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இந்த தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறம் விஜய் சம்பந்தமா ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மனநிலையில தான் எல்லா கட்சிகளுமே இருக்கின்றன. நம்ம பல்வேறு பகுதிகளில் பல்வேறு ரீஜன்ஸ்ல கருத்து கணிப்பு நடத்துறோம். அதுல பல இடங்கள்ல விவசாய பெருமக்களாக இருக்கிறவர்கள் சொன்ன பதில நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் இப்பத்தானே அரசியலுக்கு வந்திருக்காரு, பாப்பம் பொறுத்திருந்து அவர் என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு. இப்பவே அவருக்கு ஓட்டு போட்டு உக்காத்தி வச்சிட முடியுமா? இப்பதான் வந்திருக்காரு, அவர் நிலைமை என்ன, அவர் என்னன்னு ஒண்ணும் நம்மளுக்கு தெரியாது. அதனால அவரு உள்ள இறங்கின பிறகுதான், இந்த ஒரு எலெக்ஷன் பார்த்த பிறகுதான் அவர் என்ன எந்த நிலைமையில இருக்கிறாரு அதை வச்சுதான் நம்ம அவர் பாப்போம் அப்படிங்கிறாங்கல்ல. இதே டோன் தான் சிறிய கட்சிகளுக்கு பெரிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும். இன்னைக்கு தேதிக்கு விஜய் சம்பந்தமா ஓரளவு உத்தரவாதமா தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவர் மோர் தென் 10% வாக்குகளை பெறுவார். இது மட்டும்தான். இதுவும் கூட யூகம் தான், இதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. இருந்தாலும் ஒரு வலுவான யூகம்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அதனாலதான் விஜயோட கூட்டணி சேர ஒரு கட்சியும் வரல. சிறிய கட்சிகள் கூட வரலைன்னு சொன்னேன். அதுல ஒரு சின்ன விதிவிலக்கா புகழேந்தி இருக்கார் இல்லையா, ஓபிஎஸ் ஓடையே சுத்திட்டு இருந்தாரு. அந்த புகழேந்தி புரட்சி அதிமுக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒருவேளை அந்த கட்சி விஜயோட ஒட்டுமோ என்னமோ, ஏன்னா அவர் விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். என்டிஏவுக்குள்ள விஜய் வந்தால் தாவேகாவுக்குள் வந்திருக்கும் செங்கோட்டையன் எடப்பாடியார் முதல்வராவதற்காக அரும்பாடுபட வேண்டியிருக்கும். இதுதான் நகைமுறைங்கிறது. அதே போல ஓபிஎஸ்ஐ சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த புகழேந்தி இப்ப எடப்பாடியாரை முதல்வராக்குவதற்காக பாடுபட வேண்டியிருக்கும். விஜய் என்டிஏவுக்குள் வந்தால் இரு கழகங்களையும் விரும்பாதவர்களின் ஓட்டு யாருக்கு போகும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரெண்டு கழகங்களையுமே விரும்பாதவர்களின் வாக்குகளில் பெரும்பாலானவை சீமானை நோக்கி நகரலாம். பட் சீமானுக்கு எவ்வளவு வாக்குகள் போய் சேர்ந்தாலும் சீமான் ஜெயிக்க போறது கிடையாது. அவரால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. சீமானுடைய வாக்குகள்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும், அவ்வளவுதானே ஒழிய அதற்கு மேல அவரால் ஜெயிக்க முடியாது. அப்போ இது எப்படின்னா, ஒரு தரப்புல இருந்து வாக்குகள் பிரிஞ்சு டிஎம்கே வாக்குகள் பிரிஞ்சு ஏடிஎம்கேக்கோ போனால்தான் இந்த ரெண்டு கழகங்களுக்குள்ள ஏதேனும் ஒரு கழகத்துக்கு பாதிப்பு உருவாகும். ஆனால் ஏதோ ஒரு வாக்கு பிரிஞ்சு சீமானுக்கோ இல்லாட்டி வேற ஏதோ டெஸ்டினேஷனுக்கோ போனது அப்படின்னா அது என்டிஏவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது, அதே நேரத்தில் திமுகவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ ஃபைனலா எது டிசைட் பண்ணும் அப்படின்னா, விஜயோட வரக்கூடிய இந்த ஒரு 10% ஓட்டு ஆல்ரெடி ஜெயிக்கக்கூடிய நிலையில என்டிஏ இருக்கு. அதோட திடீர்னு ஒரு 10% ஓட்டு விஜய் மூலமா அப்படி உள்ள பம்ப் ஆகுது அப்படின்னா இமாலய வெற்றி எனக்கு ஒரு ஸ்வீப் நோக்கி. அப்போ எடப்பாடியார் சொல்றாரு 210, அதெல்லாம் சாதாரணம். அது 220 வரைக்கும் கூட போய் நிற்கும், வேற ஒரு லெவல்ல நிற்கும். பார்க்கலாம் என்ன நடக்கும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.